பதினெண் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பதினெண் அப்படின்னா 10 + 8 18 அப்படின்றதான் 18. இந்த 18 நூல்கள் சேர்ந்தது தான் நம்ம 18 சொல்கிறோம். இதுதான் சங்க காலத்துக்கு முன் இருந்தால் அதை வந்து 18 மேல் கணக்கு நூல்கள்னு சொல்கிறோம். சங்க காலம் அதாவது சங்கம் மருவிய காலம் அது மாதிரி இருந்தால் 11 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்கிறோம். 11 மேல் கணக்கு நூல்கள்னால் அதை வந்து என்னென்ன இருக்கும்னா நற்றிணை, குறுந்தொகை, 18 ஐங்குறுநூறு, அகநானூறு அது வந்து இருக்கும். அது வந்து 8 தொகை நூல்கள். அதிலே வந்து 10 பாட்டுனா இதில் வந்து 10 பாட்டு இருக்கும். திருமுருகாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, குறிஞ்சிப்பாட்டு, முல்லைப்பாட்டு, மதுரை காஞ்சி அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் 10 பாட்டு 8 தொகை மொத்தம் 18 இருக்கும். அதே மாதிரி வந்து சங்கம் அறிவிய காலம் 11 கீழ்கணக்கு நூல்கள் என்னென்ன இருக்குன்னா அறநூல்கள், அகநூல்கள், புறநூல்கள் இருக்கும். இதில் தான் நாலடியார், திருக்குறள், நான்மணி கடிகை, ஐந்திணை 50, இன்னா 40, இனியவை 40, களவிலை 40 இந்த நூல்கள்லாம் இருக்கும். ஸோ நமக்கு ஆப்ஷனில் 18, 20, 11, 17 கொடுத்துருப்பாங்க. இதில் 18 தான் கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ.